எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு புனித வெள்ளி வாழ்த்துக்கள், ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் வச்சு நான் முறையாக அந்த வீடியோ போடுறேன். எப்படின்னா வீடியோ போட்டதில்லை எப்பவுமே. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். நானும் ஒரு கிறிஸ்தவன்ற முறையில் அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, அந்த தாவேக்காவுக்கு எதிராக ஒரு ஃபாதர் பேசுகிறாரு, திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அதில் அவர் குறிப்பிட்ட வார்த்தை விஜயை பற்றி, அதாவது சிஎம் வேட்பாளராக நிற்கிற டிவிகே தலைவர் விஜயை பற்றி, அவங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசி ஒரு அநாகரிகமான விஷயத்தை சொல்லி, கிறிஸ்தவர்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கட்டமைக்கிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரி, அவர் ஃபாதர் ஒரு பேர் கூட எனக்கு சரியாத்தில், ஜார்ஜ் ஒரு பேர் வருது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டி போகிறாரு, அதுக்கு எதிராக அவர் பேசுகிறாரு. அவர் சொல்கிற விதத்தில், அவர் சொல்கிற வர விஷயத்தில் விஜய் குடும்பத்தை பார்த்துக்கல, ஒரு குடும்பத்தை பார்த்துக்காதவர் எப்படி ஒரு நாட்டை பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறார். உண்மையாக நீங்கள் சாதாரணமாக யோசிச்சா அது கரெக்டு தான். ஒரு குடும்பத்தையே பார்த்துக்காதவர் எப்படி ஒரு நாட்டை பார்த்துக்க முடியும் அப்படின்னு கரெக்டு தான். இந்த ஃபாதர் பைபிள்லாம் படித்தாரா, இல்லை பைபிளில் இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தாரா, கிறிஸ்தவர்களுக்கு சொன்னாரா? ஏன்னா கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியத்தையும் சகோதரர்கள் இருவருக்குமான அந்த வேதம் என்பது கிட்டத்தட்ட சிமிலாக தான் இருக்கும். இங்கே மோசே சொல்கிறவர் தான் இஸ்லாமத்தில் மூசான்னு சொல்லப்படுகிறார்கள். தவிர அந்த மன்னிச்சிருங்க. மோசை பற்றி அவர் படிச்சிருக்காரான்றது எனக்கு தெரியல. பைபிளில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் மோசே ரொம்ப முக்கியமானவர். அந்த மோசை மூலயமா தான் சந்ததிகளும் தொடருது. ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய ஐக்கியமும் பெருகுது. மோசை தான் முதன்மையானவராக இருப்பார். மோசையை ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நெருக்கமானவன்றார். எனக்கு அவரை மாதிரி விசுவாசி யாரும் இல்லைன்னு சொல்லும்போது, மோசையை பற்றி அந்த ஃபாதர் படிச்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. மோசே ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் மக்கள்